பார்த்துக்கோங்க. இன்னைக்கு என்ன பண்ண வைக்கணும், குளத்து மீன் கொண்டு வந்துக்கிறோம். பார்த்துக்கோங்க என்னென்ன மீன் பார்க்க போகிறோம் பாருங்க. பார்த்துக்கோங்க, பல மீன் கிடக்கு, கெண்டை கிடக்கு, கெளுத்தி இருக்குது, அடுத்து வந்து ஐரை கிடக்கு. இந்த 3 வீரும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வறுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, உடனெலாம் எடுத்தாச்சு. அடுத்து வந்து சட்டியில் கொட்ட போகிறோம். பார்த்துக்கோங்க, சட்டியில் கொட்டிட்டு உப்பு போட்டுடணும். உப்பை போட்டுட்டு லைட்டாக போட்டு நல்லா இப்படி உரசணும். உப்பை போட்டு நல்லா 3 வாட்டி உரசினா போதும். பெரிய மீனுன்னா ஒரு 4-5 வாட்டி உரசினா போதும். நல்லா 3 வாட்டி நல்லா உப்பை போட்டு நல்லா உரசணும். பார்த்திங்கன்னா மீன் அலசாச்சு. என்னென்ன போடணும்னா மிளகாப்பொடி போடணும். மிளகாப்பொடி ஒரு முட்டை, இவ்வளோ மீனுக்கு ஒரு முட்டை தான். ஒரு முட்டையை 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு நைஸ் உப்பு போடுங்க. அதிகம் போடக்கூடாது, ஏன்னா உப்பை போட்டு அடைச்சிருப்பே உப்பு கடுத்து கிடக்கும். ஏன்னா கொஞ்சம் போட்டு நல்லா மிளகாப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு கரெக்டாக மீனில் சார்ந்துருக்கான்னு ஓகே, டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து உரப்பு பண்ண முடியாது. ஒரு தட்டில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா கொஞ்சம் உணர்ந்துச்சுன்னா எண்ணெயில் வந்து பிசு பிடிக்காது. புதுந்து தனித்தனியாக கிடக்கும், எடுத்து சாப்பிடும். ஓகே, மீன் கொட்டியாச்சு. ஓகே, மீன் கொட்டியாச்சு. ஐரை மீன் எடுத்துக்கிறோம் பாருங்கள். எடுத்தாச்சு. பக்கத்தில் வந்து வாயிலாத சிவன் இருக்குது, அதுக்கு சாப்பிடு. ஓகே, சாப்பிட்ருச்சு. அடுத்த நான் எடுத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, ஐரை மீன் எடுத்து சாப்பிட்றேன் பாருங்க. சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. சாப்பிட்றா மீன் குட்டி. ஓகே, வாயிலா சிவனுக்கு வச்சாச்சு. அடுத்து வந்து நான் ஒரு மீன் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. புதுக்குடி கிட்டி சமையல் சூப்பராக இருக்குது. புதுக்குடி இருப்பி கிட்டி பயல்வாடா கொட்டூரமாக